மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே கூட இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் காலை மாலை இருவேளையும் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் ஆஃபீஸ் போனால் கூட சரி, ஆஃபீஸ் போகிற வழியில் கூட கேட்டுக்கிட்டே போங்க. இது வந்து பெரிய ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய. அதே மாதிரி ஸ்ரீம் பிரீஸ் 520 இது வந்து அருமையான பொருளாதாரத்துக்கு உண்டான இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு. இந்த ஸ்ட்ரீம் ப்ரீஸ்ன்னு போட்டிங்கன்னாங்க யூடியூப்பில் போட்டாலே இங்கிலீஷில் வந்து இது ஒரு சாங் மாதிரியே இருக்குது. 108 டைம்ஸ் ஓம் ஸ்ரீம் ப்ரிஸி நமக இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அமெரிக்காவில் இதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஒலி, இந்த சவுண்டு, இந்த வார்த்தைகள் இது என்ன பண்ணும் ஒரு வீட்டில், எவ்வளோ ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை கொண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதாவது செக் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இந்த பாடல்கள் எல்லாம் போடுங்க. இந்த ஸ்ட்ரீம் ப்ரீஸ் 520 அப்படிங்கிறத எழுதுங்க. மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியலையா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி, முடிஞ்சு போச்சு. அம்மாவுக்கு வந்து அன்பு தான் முக்கியமே தவிர நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோங்கிற விஷயம் இல்லை. அது போலவே அந்த அன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் வரணும், முன்னேற்றம் வரணும், நமக்கு என்னென்ன கிடைக்கணும், கார் வேணுமா, வீடு வேணுமா, நம்ம குடும்பம் எப்படி செழிக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்.